காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன். பல்ல வலிக்கிட்டு தண்ணி 2 டம்ளர் குடிப்பேன். அதுல கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஸ்பீடா நடப்பேன். குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு பழையபடி 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். எனக்கு வயசு 81. ஐ பீன் கால்ட் as the best professor in India. எமரிட்டஸ் ப்ரொஃபசர். எக்ஸசைஸ் பண்றதுனால ஏன் உங்க மூளை கூர்மையாவும் இளமையாவும் இருக்கும்? வெறும் கார்டியோ இல்ல ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணா கூட நம்ம டாக்டர் பக்தவாச்சலம் சார் சொல்ற மாதிரி நீங்க ஃபிட் ஆகணும், வெயிட் லாஸும் பண்ணணும், பிளஸ் உங்க மூளையோட திறனை அன்லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கார்டியோ இல்ல ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணும் போது கூடங்க வாக்கிங் இல்ல சார் சொல்ற மாதிரி அந்த எலிப்டிக்கல் ஜாக் பண்றது இல்ல ஓடுறது, அப்போ BDNF ஒரு புரோட்டீன் நம்ம மூளையில ரிலீஸ் ஆகுங்க. அது நரம்பு வளர்ச்சியை நரம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை குணமாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த BDNF நம்ம மூளையில ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் நம்ம புது விஷயம் கத்துக்கிறதுக்கு, கத்துக்கிட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, பிளஸ் நம்ம ஒரு சூழ்நிலையில இருக்கோம்னா அந்த சூழ்நிலையில அந்த நாலேஜை எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்கு பொறுப்பு. கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மூளைக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் நடக்கிறது இல்ல, நம்ம இருக்க சூழ்நிலைக்கு எந்த மூளை பகுதிக்கு அதிக ரத்தம் தேவைன்றது கூட அது கரெக்டா பகிர்ந்து கொடுக்கும். எக்ஸசைஸ். சோ நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு படிக்க போறீங்கன்னா எக்ஸசைஸ் முடிச்சிட்டு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க கோல்டன் அவர். அப்போ நீங்க படிச்சீங்கன்னா நல்லா ஏறும். எக்ஸசைஸ் பண்ணும்போது செரட்டோனினும் என்டார்பினும் அதிகமாகுங்க, அப்படியே கார்டிசாலும் கம்மியாகும். நீங்க ஒரு டீச்சரா இருந்தா இது உங்களுக்கு பொறுமை கொடுக்கும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா உங்க கவனிப்பு சக்தி அதிகமாகும். இந்த கார்டியோவோட நீங்க சேர்ந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்க டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகும், growth ஹார்மோன் அதிகமாகும், பிளஸ் இன்சுலின் லைக் growth ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே ரத்தத்திலிருந்து மூளைக்கு போற ஹார்மோன்ஸ். சோ ஏரோபிக் எக்ஸசைஸோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒரு வாரத்துக்கு 2 to 4 நாள் ஆட் பண்ணீங்க, நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மல்டிப்ளை ஆகும். நான் டாக்டர் ப்ரொஃபசர் பக்தவாச்சலம் சாருக்கு ஒரு பெரிய நன்றியும் என்னோட வணக்கத்தை சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவரு 4 ஜெனரேஷன் டாக்டருங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காருங்க. அண்ட் என்ன மாதிரி நிறைய டாக்டருங்களுக்கு மெடிசின் சொல்லி கொடுக்கறதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு நாங்க அவரை பார்த்து கத்துருக்கோம். தேங்க்யூ சார். நீங்க போன வாரத்துல எத்தனை நாள் கார்டியோ பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.